ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் ஜிடிஸ் அண்ட் ஸ்டோரி மோட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் மாதிரி தெரியல கேஸ் இந்த மிஷின் தான் கேஸ் பண்ண போகிறோம். அதில் கேஸ் இந்த மிஷின் தான் கேஸ் போக போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு அப்படியே போன வீடியோ பாருடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க கேஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்க போலுக்கு வந்து ஓட் பண்ணாட்டி மறக்காம போய் ஓட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கேம் விளையாடலான்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய பேர் நருட்டோ ஷிப்டன் தான் விளாண்டுருக்கீங்க. அதனால் மண்டேலேருந்து நருட்டோ ஷிப்டன் எபிசோட் வரை நான் ட்ரை பண்ணேன் கேஸ். பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஃபஸ்ட்டு 3 days பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் பண்ணி போகலாம். லாஸ்ட் 4 days பார்த்தீங்கன்னா ஜிடி சாண்ட் எபிசோட்ஸ் போடுறோம் கேஸ். ஓகே வாங்க நம்ம மிஷினுக்குள்ளே போய் என்ன மிஷின் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சீசர் நம்ம ஃபோன் பண்ணியிருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் ஸ்மோக் அண்ணன் வந்து எங்கேயோ போகிறாங்க. நமக்கு துரோகி, நம்ம கேங்கோட துரோகி பார்த்தீங்கன்னா எங்கேயோ மீட் பண்ண போகிறாங்களா மீட்டிங் பாயிண்ட்டுக்கு. சீசரை பார்த்து பிக்கப் பண்ணிட்டு அந்த லொக்கேஷன் போனோம் கேஸ். நம்ம கராஜில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கார் இருக்குது. பைக்கில் போகலாம் கேஸ். பைக்கில் போனால் தான் சீக்கிரம் போக முடியும். கோ அண்ட் பிக்கப் சீசன் போட்டிருக்கு கேஸ் நமக்கு. ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இதே சமயத்தில் நம்ம சேனலில் நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க கேஸ். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட் சிம்பிள் கமெண்ட் பண்ணிடுங்க கேஸ். நான் நேரம் உங்களை அந்த சீசர் லொக்கேஷனில் போய் மீட் பண்ணுறேன் கேஸ். ஓகே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீசர் லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. இங்கே நிற்கணும்னா அவனை பேர் நம்ம பிக்கப் பண்ணிட்டு போகணும். அவன் எதில் தெரியல, இந்த பைக்கில் பிக்கப் பண்ணிட்டு போகணுமா இல்லாட்டி காரில் பிக்கப் பண்ணிட்டு போகணுமான்னு தெரியல. சரியான டிராஃபிக் ஆகி சூழ்நிலை இல்லாமல் சந்து புந்துலாம் புந்து போகிறோம். ஆனால் இது வாட்டி ஒரு இருக்கிற கேஸ் இவ்வளோ ஸ்பீடில் தான் வந்துட்டுருக்கோம். நம்ம இந்த பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்தாச்சு கேஸ். இப்போ அது எல்லா கேஸ் அந்த ப்ளூ கலர் சிம்பிள் தான் கேஸ். காரில் வந்துருக்கான் அவன் காருக்கு பேர் நினைக்கிறேன். நம்ம பைக்கில் தான் பிக்கப் பண்ணிட்டு போனோம் கேஸ். கார் ஏதோ பண்ணிகிட்ருக்கான் கேஸ். அவன் வந்து காரில் தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இப்போ வேறு வழி இல்லை. சரி டிராஃபிக் வேறு அதிகமாக இருக்குது, இடிக்காமல் வண்டியை வெடிக்காமல் போகணும் கேஸ். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேஸ் ஏஞ்சல் பெயின் போகணும் கேஸ். ஏஞ்சல் பெயினுக்கு ஷார்ட்கட்டில் ஹைவே பிடிச்சி போக வேண்டியது வேறு வழி இல்லை. கேஸ் வாங்க நம்ம ஏஞ்சல் பெயின் நோக்கி போவோம். நம்ம பழைய சிட்டியில் பழைய வில்லேஜுக்கு போகிறோம் கேஸ். இப்போ சான்ஃபியோரை குறைஞ்ச மாதிரி நம்ம அங்கே தான் மிஷின் பண்ணிருந்தோம். நம்ம சிட்டிலேருந்து வெளியே துரத்தினப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேமேஜ் மிஷின் எல்லாமே தான். ஹைட் அவுட் 2 ஏஞ்சல் பெயினா ஹெட் அவுட்டா என்னடா ஹெட் அவுட்டு போய் ஹைட் அவுட்னு படிக்கேன். இங்கேருந்து ஹைவே பிடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓகே நான் உங்களுக்கு அந்த லொக்கேஷனில் மீட் பண்ணுறேன். பார்த்து நம்ம வண்டி சரியான வேகத்தில் போயிட்டுருக்கு. புயல் வேகத்தில் போயிட்டுருக்கு. ஐயோ சொல்லிவிட்டு வேறு ராங் ரோட்டில் போயிட்டுருக்கோம். சரி பரவாயில்ல, இந்த ரோடு அங்கே தான் போவோம். ஆனால் ராங் ரோடு கேஸ் இது. எதிர்த்தாவில் விடிச்சாலும் நம்ம பறந்து போய் விழுவோம். இந்தா பார்த்தீங்கன்னா கேஸ் இதுக்கு தான் அந்த ரோட்டில் ரோடாதுங்கிறது. அந்த சைடு போக முடியாது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி விழுந்தாலே நேராக தண்ணியிலே தான் விழுவோம். 15 சீட் ஃபெயில் ஆகிடும் விழுந்தோடனே பாடி. கேஸ் சொல்லி வாயமெல்லாம் விழுந்தாச்சு. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்தாச்சு நினைக்கிறேன். என்ஜாய்மெண்ட் வந்தாச்சு. சரியான டிராஃபிக் கேஸ். நம்ம வண்டி பார்த்தா தெரிஞ்சுப்போம். நம்ம ஃப்ரெஷ்ஷாவில் போய் பெயிண்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். தெரியும் இது வேறு பார்த்தீங்கன்னா வண்டி கவுந்து வெடிச்சு நிறைய வாட்டி ட்ரை ஆகிடுச்சு கேஸ். இந்த மிஷினே மறுபடியும் செக் பாயிண்ட்லேருந்து வந்திருக்கோம். ஒரு 5 வாட்டியாச்சு கவுந்துருக்கும் கேஸ். வண்டி சரியான ஸ்பீடில் போய்ட்டு இருக்கும்போது அவனை குறுக்கு விழுந்துட்டான் கேஸ். பைக்கில் மோதி வண்டி கவுந்துருது. நம்ப முடியாத கேஸ். இந்த கார் பைக்கில் மோதி கவுந்து விழுற மாதிரி இருக்கா கேஸ் இந்த கார். சொல்லுங்கள் சொன்னால் நம்ம நல்லா சரியான ஸ்பீடில் வந்துட்டு தான் கேஸ். வண்டி கலர் கூட அதனால தான் கேஸ் மாறி இருக்குது. க்ரீன் கலரில் மாறி இருக்கும். ரெட் கலரில் இருந்துச்சு கொண்டு வரும்போது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பட்டி டிக்கெட் பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்துருவாங்க கேஸ். வாய் வேறு திடீர்னு கொள்ளாடுது. இதான் கேஸ் அவங்க கொடுத்த லொக்கேஷனு. ஓகே இறங்க சொல்லுதான் நம்மளை. இறங்கி எங்கே போக சொல்லுங்க. ரூஃப்னா எந்த ரூஃப்னு தெரில. இந்த கார் நல்லா இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம் கேஸ் ஒரு நாளைக்கு. மேலே கேஸ் இருந்தால் தெரியுதா கேஸ் உங்களுக்கு. இது போடா தம்பி போடா கேஸ். பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடியே வந்தாச்சு மேலே. இங்கே இல்லை அங்கே இங்கே வழியில் இது முடிச்சந்து ஹியர் எஸ் கேஸ். என்ன கேஸ் கேமரா வந்து இப்படி கையில். ஐயோ தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துறானே. ஃபோட்டோகிராஃப் த ஃபேஸ் ஆஃப் ஈச் டார்கெட் பட் பி குயிக் அபவுட் இட். அண்ட் கேஸ் இது பாருங்கள் கேஸ். ரைடர் கார் வருது. இதான் கேஸ் நான் சொல்லிட்டு இருந்தான். இன்னொருத்த வரான். இது யாருன்னு தெரியல. பின்னாடி வருது. புது இனிமையாக இருப்பான நம்ம கேங்க்கு. This guy take T-Bone Mendes. இவன் பேர் பார்த்தீங்கன்னா T-Bone Mendes கேஸ். இவன் பேர் T-Bone.
ஓ இங்கே ஒருத்தர் வரான். நல்ல வேலை பார்த்தாச்சு இவனை. Hey, who's the gringo? I don't like the look of that guy. This more than a few thugs push a product. It's a serious organization. கைஸ் 3 பேர் வந்திருக்கானுங்க. 3 எனிமியோட நமக்கு நாலாவது வரான். இவன் என்ன பர்ஃபெக்ட் கோட் How போட்டுருக்கான். many of these clowns Clones. are there? I know a pimp when I see one. They being clever about this. It ain't no exchange of nothing incriminating. கைஸ் 4 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு கைஸ். இந்த 4 பேர் நம்மளோட டார்கெட்னு சொல்லியிருக்கான் சீசர். நம்ம கேங் அழிய காரணமாக இருந்தவங்க இந்த 4 பேர் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க கைஸ். இப்போ அவங்க எங்கே போகிறாங்க தெரியல. இங்கே ஒரு கேஸ் ஸ்டேஷன் வராங்க. ஏஞ்சல் பெயின் கேஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன் இது. That was some heavy shit. We better split up and get என்ன out of கேஸ் here. நம்மளை I'll இறக்கி meet விட்டான். you back at the garage, eh? Coolio, we got what we இந்த came பாவி for என்ன anyway. கேஸ் விட்டுட்டு போயிட்டான் சீசரு. என்னடா நியாயம் வேண்டாமாடா, விட்டுட்டு போயிட்டியாடா. இங்கே இருக்கிறது ஒரு பால் வண்டி தான் கேஸ் இருக்குது. இதில் தங்கி நம்ம வீட்டுக்கு போன நினைக்கிறேன். ஓகே இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர்த்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அது 4 பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் கேஸ். நம்மளோட 4 எனிமி கேஸ் பெரிய தலைங்க, அந்த நம்ம கேங் அழிய காரணமாக இருந்தவங்க. இந்த 4 பேர் தான் கேஸ் நம்ம ஃபியூச்சரில் போட்டு தள்ள போகிறோம். ஓகே இந்த மிஷின் பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு அப்படி இந்த மிஷின் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போட்டுருக்கிறப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடணும் ஓட் பண்ணலாட்டி நீங்கள் மறக்காம ஓட் பண்ணுங்க. கேஸ் எந்த கேம் நெக்ஸ்ட் போடலான்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நருட்டோ தான் கேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து நம்ம நருட்டோ எபிசோட்ஸ் போட ஆரம்பிக்கிறேன் கேஸ். ஓகே உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்பார்க் பிளே. உங்களது அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை.